Hi friends, welcome to Jewel Konda. நம்ம இந்த வீடியோட பார்க்க போகிறது சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது வந்துட்டு சென்ட்ரல் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வர்ற ஒரு அமைப்பு தான் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதில் வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் ஆகிற டேட் வந்துட்டு ஏப்ரல் 16. ஏப்ரல் 26 உங்களுடைய ஹார்ட் காப்பி, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண பேப்பர் வித் யுவர் அட்டஸ்டட் காப்பி எல்லாமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு போய் சேர்ந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டேட் வந்துட்டு மே 3 போய் சேர்ந்தால் போதும். என்ன வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் அண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வேகன்சி, ரெகுலர் பேசிஸ். இது வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் ஜாப்பு. டெக்னீஷியன் வேகன்சி மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஐடிஐ மேக்ஸிமம் எல்லா கேட்டகரியும் வந்திருக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு. டிப்ளமோ ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே கவர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டெக்னீஷியனுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,563. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 51,000. ரெண்டுமே வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 28 தான். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் கூட வந்துட்டு அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அவங்க கொடுத்துருக்காங்க பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன், கண் பார்வை குறைவு, காது கேளாதோர், அப்புறம் வந்துட்டு எலும்பு குறைபாடு உள்ளவங்க, இந்த மாதிரி மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும், PWD என்ற சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் வேகன்சியில் என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் வேகன்சிக்கு ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 4 வேகன்சி. பொது பிரிவினருக்கு 3, ஓபிசி 1. ஓபிசி வந்துட்டு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பொது பிரிவினருக்கு ஏஜ் 28, ஓபிசி 3 வருஷமும், SC ST 5 வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு ஐடிஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஐடிஐ வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சுட்டு NCVT சர்டிஃபிகேட் இருக்கணும். மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி தான். அது வந்துட்டு பொது பிரிவினருக்கு இருக்குது. அப்புறம் வந்துட்டு மெக்கானிக்கல் ஒரு வேகன்சி. ஐடிஐ மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு ஐடிஐ எலக்ட்ரிக்கல் 10th முடிச்சுட்டு ஐடிஐ எலக்ட்ரிக்கல் முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஒரே ஒரு வேகன்சி. ஐடிஐ கம்ப்யூட்டர் கோபா அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஐடிஐ கோர்ஸ் படித்தவங்க வந்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 வேகன்சி. அப்புறம் வந்துட்டு ஐடிஐ கார்பெண்டர் வந்து 2 வேகன்சி. 10th முடிச்சுட்டு ஐடிஐ கார்பெண்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கார்பெண்டர்லாம் ரொம்ப ரேரு, ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலே கிடச்சிரும். ஓகேங்களா? நிறைய இடத்துல அந்த கார்பெண்டர்ன்ற கோர்ஸ்லாம் இருக்காது. படிச்சிருவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு வேகன்சி. சிவில் ஐடிஐ சிவில் படித்தவங்களுக்கு 13 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி. டிப்ளமோ வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு 2 வேகன்சி. அட்லீஸ்ட் 3 years ஃபுல் டைம் டூரேஷன், அட்லீஸ்ட் 2 years ஃபுல் டைம் டூரேஷன் இன் கேஸ் ஆஃப் லேட்ரல் அட்மிஷன். ஓகேங்களா? அதாவது +2 முடித்தவங்க 2 வருஷமும், 10th முடித்தவங்க 3 வருஷமும் படிச்சிருக்கீங்க. பட் ரெகுலராக படிச்சிருக்கணும், ரெகுலரில் தான் படிச்சிருக்கணும். அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ஒரே ஒரு வேகன்சி. அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு 3 வேகன்சி. 2 வந்துட்டு பொது பிரிவினர், இன்னொன்று வந்துட்டு ஓபிசி. அப்புறம் வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அட்லீஸ்ட் 3 years ஃபுல் டைம் கோர்ஸ், அட்லீஸ்ட் 2 tier ஃபுல் இயர்ஸ் கோர்ஸ், லேட்ரல் என்ட்ரி. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு லைப்ரரி சயின்ஸ், பிஎஸ்சி லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிவிலுக்கு தான் அதிகமான வேகன்சி வந்திருக்கு, ஏன்னா இது வந்துட்டு ரோடு போகிற ஒரு ஆர்கனைசேஷனால அதிகமான வேகன்சி. 6 வேகன்சி. ஐடிஐக்கும் சிவில் இருக்குது, டிப்ளமோவுக்கும் சிவில் இருக்குது. பாருங்கள், லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 16 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு சம்பளத்தோடு சேர்த்து என்னென்ன கொடுப்பாங்க? டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, மற்ற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர எல்லாமே வரும். நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அந்த லாஸ்ட் டேட் படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றத நல்லா தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில் இது வந்து ஜென்ரல் டீட்டெயில். ஓகேங்களா? ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ட்ரேடு டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடு டெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து ரிட்டன் டெஸ்ட்.
ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. இவங்க வந்து ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே தான் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். www.crridom.gov.in ஓகேங்களா. இங்கே போய்ட்டு இன்றைக்கி வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 100 ரூபா வந்து ஃபீஸ் வந்து சலானில் தான் கட்டணும், ஆன்லைன் ரெசிப்ட் கிடையாது. ஓகே, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஓகேங்களா, உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அந்த பிரிண்ட் எடுத்த அப்ளிகேஷனோட க்ளோஸ் பண்ணி ஒரு கவரில் வச்சு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், டெல்லி மதுரா ரோட், போஸ்ட் வந்துட்டு CRRI நியூ டெல்லி. இது வந்துட்டு ஒரு அதர் தென் தமிழ்நாடு ஜாப் தான் ஓகேங்களா. அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஐடி எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு கோடு, மெக்கானிக்கல் ஒரு கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஓகே, நீங்கள் வந்துட்டு எப்படி இருந்தால் ஹால் டிக்கெட் வராமல் ரிஜெக்ட் ஆகும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் தெளிவாக இல்லாமல் பாதியில் விட்டுருந்தாலோ, செல்ஃப் அட்டஸ்டட் போடாமல் இருந்தாலோ, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி ஏதாச்சும் அட்டாச் பண்ணாமல் இருந்தாலோ, சைன் போடாமல் இருந்தாலோ, 100 ரூபா சலான் கட்டியிருந்த மாதிரி இருந்தாலோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கை நான் வந்துட்டு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. முடிஞ்சளவு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.